இயேசுவின் வார்த்தை தேனிலும் இனிமையானது. ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேனினிமையிலும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப் போகிறது. சிலுவை, மீட்பின் சிலுவை, என்னை காக்கும் அன்பின் சிலுவை, சிலுவை, கோர சிலுவை, என்னை தாங்கும் நேச சிலுவை, சிலுவை, மீட்பின் சிலுவை, என்னை காக்கும் அன்பின் சிலுவை, சிலுவை, மீட்பின் சிலுவை, என்னை காக்கும் அன்பின் சிலுவை. Today's episode is on redeeming cross. மீட்பின் சிலுவை என்ற தலைப்பில் இன்றைக்கு தியானிப்போம். The cross is redeeming because of Christ the Redeemer who redeemed us. நம்மை மீட்டெடுத்த நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சிலுவை மீட்பின் சிலுவையாக இருக்கிறது. Bible says in Christ we have redemption. Ephesians 1:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு மீட்பு உண்டாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. To redeem means to set free by payment of a price and brought back to the owner's ownership. உரிமையாளருக்கு உரியதை திரும்ப பெறும்படிக்கு விலை கொடுத்து விடுவிப்பது மீட்பு என்பதாகும். The word redeemed is use of redeeming from the marketplace. பொருளாதார வணிகத்திலே ஒரு பொருளை மீட்டெடுக்க மீட்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Material things or houses are redeemed in this manner. பொருள்களும் வீடுகளும் இப்படி மீட்கப்படுகின்றன. Have you been sold out into the world like a commodity? நீங்கள் ஒருவேளை ஒரு வர்த்தக பொருளை போல இந்த உலகத்திலே விற்கப்பட்டிருக்கிறீர்களா? Is someone else misusing you as a product? ஒரு விளைபொருளாக யாராவது உங்களை தவறான முறையிலே பயன்படுத்துகிறார்களா? Or else has your life become like a machine? அல்லது ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையே ஒரு எந்திரத்தை போல ஆகி இருக்கிறதா? Jesus the Redeemer has already paid the price to redeem you. உங்களை மீட்டெடுக்கும்படிக்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கிரயத்தை சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார். Secondly, the word redeemed is also used of redeeming from slavery. இரண்டாவதாக அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கவும் மீட்புங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Over the course of time, knowingly or unknowingly, have you become a slave to anything? காலப்போக்கிலே தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் எதற்காவது அடிமையாகி இருக்கிறீர்களா? Perhaps we may say, I am not enslaved to any sin in my life. நான்லாம் வாழ்க்கையில எந்த பாவத்துக்கு அடிமையாக இல்லை என்று ஒருவேளை நாம் சொல்லக்கூடும். Bible says we are born in sin. நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. By nature, Adam's sinfulness has been passed on to mankind and we are basically enslaved in sin. ஆதாமின் பாவ உணர்வு இயல்பாகவே மனுக்குலத்திற்குள் கடந்து வந்திருப்பதால் மனிதன் அடிப்படையாகவே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். We don't start teaching children to do wrong or sin. எந்த ஒரு தவறையோ பாவத்தையோ செய்ய சிறுபிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. Little children are born knowing how to do wrong. குழந்தைகள் பிறக்கும் போதே பாவத்தை செய்யக்கூடிய தன்மை தன்னில் தானே இருக்கிறது. Or else are we addicted to alcohol or drugs? அல்லது மதுபானங்களுக்கும் போதை மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கிறோமா? These days are we addicted to social media, online gaming? இந்நாட்களிலே சமூக வலைதளங்களுக்கும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? Are we enslaved to money laundering or gambling? கள்ளத்தனமாக பணப்புழக்கத்திலும் சூதாட்டத்திலும் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோமா? Even addicted to eating or shopping? அல்லது சாப்பாட்டுக்கு ஷாப்பிங்குக்கும் அடிமையாகி கிடக்கிறோமா? Or else are we crazy for properties and fancy vehicles? அளவுக்கு அதிகமான சொத்துகளுக்கும்
ஆடம்பரமான வாகனங்களுக்கும் பைத்தியமா இருக்கிறோமா? Over the course of time have you become addicted to these? காலப்போக்கிலே இவர்களுக்கு அடிமைகளாகி விட்டோமா? Are we struggling to come out of such enslavement? இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோமா? Well, Jesus the Redeemer has already paid the price to redeem us. நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கிரயத்தை சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார். Thirdly, the word redeemed is likewise used of redeeming from imprisonment. மூன்றாவதாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கவும் மீட்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Of course we know people get imprisoned as a result of crimes. செய்த குற்றங்களின் விளைவால் சிறையில் இருப்பவர்கள் உண்டு என்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் செய்கிற குற்றங்களுக்கு உள்ளேயே சிறையாக்கப்பட்டவர்களும் உண்டு. There are also others who are captured within their own wrongdoings. Are we imprisoned to all such activities like wickedness, iniquity, evil or witchcraft or immorality, etc.? Jesus the Redeemer has already paid the price to redeem you and me. உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படிக்கு மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே தம்முடைய கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். Jesus paid the price for our redemption at the terrible cross. நம்மை மீட்டெடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கோர சிலுவையிலே கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். Why? நம்மேல் இருக்கிற அன்பினாலே. சிலுவை மீட்பின் சிலுவை, நம்மை காக்கும் அன்பின் சிலுவை, சிலுவை கோர சிலுவை, நம்மை தாங்கும் நேச சிலுவை. கபாலஸ்தலம் என்ற கொல்கோதாவில் இரண்டு கள்வர்கள் நடுவினிலே கருணாமயனாம் நம் தேவனை சிலுவையில் அந்தோ பார்க்கிறேன். சிலுவையை தழுவி வரும் காற்றில் நேசரின் சத்தம் கேட்குதே. சிலுவையை தழுவி வரும் காற்றில் நேசரின் சத்தம் கேட்குதே. எலோய் எலோய் லாமா சபக்தானி. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே? சிலுவை மீட்பின் சிலுவை, என்னை காக்கும் அன்பின் சிலுவை, சிலுவை கோர சிலுவை, என்னை தாங்கும் நேச சிலுவை. During Bible days, there were only two ways a person could be redeemed from slavery. பரிசுத்த வேதாகமத்து நாட்களிலே ஜனங்கள் இரண்டு விதங்களில் மட்டுமே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதுண்டு. Very rarely a convicted man would have enough money to pay the price and purchase his own freedom. குற்றவாளி தானாகவே தொகை செலுத்தி தன் விடுதலையை வாங்கிக் கொள்வது மிகவும் அரிது. Mostly one man pays a price so another goes free. பெரும்பாலும் ஒருவன் சுயாதீனமாக செல்ல மற்றொருவன் விலைக்கிரயத்தை செலுத்துவான். There are three Greek words used in the New Testament for redemption. மீட்பு என்கிற வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டிலே மூன்று கிரேக்க வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றன. First is agorazo, which means go in where the slave is and purchase him. முதலாவது agorazo, இதற்கு அடிமை இருக்கும் இடத்திற்கு நேரில் சென்று அவனை விலை கொடுத்து வாங்குவது என்ற அர்த்தம். The second Greek word is ex agorazo. அதாவது எக்ஸ் அகரசோ என்கிற கிரேக்க வார்த்தை. எக்ஸ் அகரசோ மீன்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ் என்பது வெளியே கொண்டு வருவது என்று அர்த்தம். So ex agorazo means to go in where the slave is and purchase him and take him off his slavery and out of that area altogether. ஆக எக்ஸ் அகோராசோ என்றால் அடிமை இருக்கும் இடத்திற்கு நேரிலே போய் அவனை விலைக்கு வாங்கி அவனை அந்த அடிமைத்தன வளாகத்திலிருந்து முற்றிலுமாய் வெளியே கொண்டு வருவது என்று அர்த்தம். The third Greek word is lutron. மூன்றாவது lutron என்கிற கிரேக்க வார்த்தை. It means to set free or deliver the slave into freedom. இதற்கு ஒரு அடிமையை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து சுயாதீனமாய் இருக்க வைப்பதாகும். All
three words are used in the New Testament to describe what Jesus did on the cross. இயேசுவானவர் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறவர்களை விவரிக்கும்படி புதிய ஏற்பாட்டில் இந்த மூன்று வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. Jesus came where we are, paid the price and purchased us. நாம் இருக்கிற இடத்துக்கு இயேசுவானவர் வந்து கிரயத்தை செலுத்தி நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். He brought us out of our bondages. நம்முடைய எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தும் இருக்கிறார். Finally he set us free. இறுதியாக நம்மை முற்றிலுமாக விடுவித்தும் இருக்கிறார். Hallelujah. Bible says for this cause Jesus said to be forsaken by God, so we will all be redeemed back to ownership of God the Father. Mark 15:34. நாம் பிதாவாகிய தேவனுக்கு உரியவர்களாகும்படிக்கு நம்மை மீட்டெடுக்கவே பிதாவாகிய தேவனாலே இயேசு கைவிடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. Well, you may ask, how do you call him savior when he himself was forsaken? ஏங்க என் தேவனே என்று கைவிடப்பட்ட ஒரு கடவுளையா நீங்க ரட்சகர் என்று சொல்றீங்கன்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். இயேசு அன்றைக்கு கைவிடப்பட்டபடினால தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். It is because Jesus was forsaken that day that we have been saved and redeemed this day for the glory of God. You may ask, how do we know that redemption which happened 2000 years ago is true even today? 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த இந்த மீட்பு இன்றைக்கு எப்படி நிஜமா இருக்குதுன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். It is through the very same Holy Spirit who was at the cross of Calvary, surrounding Jesus as a breeze of wind, proving as a reality of redemption in our life. கபாலஸ்தலம் என்கிற கொல்கதாவிலே 2 கல்லுகள் நடுவிலே இயேசு நம் மீட்புக்காக சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையிலே இயேசுவை தழுவிக் கொண்டிருந்த காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறி இயேசு நம்மை மீட்டெடுத்ததை இன்றைக்கும் நமக்குள் இருந்து அதை நிரூபிக்கிறவராயிருக்கிறார். கலங்கி நொறுங்கின இதயத்துடன் நெருங்கி வந்தேன் சிலுவையண்டை. 6 மணி முதல் 9 மணி வரை உலகெங்கும் இருள் சூழ்ந்ததே. இயேசு உரத்த குரலில் அழைத்து உலகிற்கு பேசினார். இயேசு உரத்த குரலில் அழைத்து உலகிற்கு பேசினார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி உயிர் விட்டார். சிலுவை மீட்பின் சிலுவை, என்னை காக்கும் அன்பின் சிலுவை. சிலுவை கோர சிலுவை, என்னை தாங்கும் நேச சிலுவை. In redemption there is a divine exchange. மீட்டெடுப்பதில் ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடைபெறுகிறது. Bible says the Lord Jesus gave himself for us to redeem us from all wickedness. Titus 2:14. தீத்து 2:14 நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. At the cross of Calvary Jesus committed his spirit to God the Father, gave his life to redeem us. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆவியை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை உலகில் ஒரு இருள் சூழ்ந்திருக்க இயேசு உரத்த குரலில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய ஜீவனை நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். Let's commit ourselves to the Redeemer who paid the price of redemption at the terrible cross because he loves us. நம் மேலுள்ள அன்பினாலே அந்த கோர சிலுவையிலே நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு முழு கிரியத்தையும் செலுத்தியிருக்கும் மீட்பராகிய இயேசுவுக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? சிலுவை மீட்பின் சிலுவை, என்னை காக்கும் அன்பின் சிலுவை.
சிலுவை கோர சிலுவை என்னை தாங்கும் நேச சிலுவை சிலுவை மீட்பின் சிலுவை என்னை காக்கும் அன்பின் சிலுவை சிலுவை மீட்பின் சிலுவை என்னை காக்கும் அன்பின் சிலுவை. கபாலஸ்தலம் என்ற கொல்கோதாவில் இரண்டு கள்வர்கள் நடுவினிலே கருணாமயனாம் நம் தேவனை சிலுவையில் அந்தோ பார்க்கிறேன். சிலுவையை தழுவி வரும் காற்றில் நேசரின் சத்தம் கேட்குதே. சிலுவையை தழுவி வரும் காற்றில் நேசரின் சத்தம் கேட்குதே. எலோய் எலோய் லாமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே. சிலுவை மீட்பின் சிலுவை என்னை காக்கும் அன்பின் சிலுவை சிலுவை கோர சிலுவை என்னை தாங்கும் நேச சிலுவை. கலங்கி நொறுங்கின இதயத்துடன் நெருங்கி வந்தேன் சிலுவையண்டை. 6 மணி முதல் 9 மணி வரை உலகெங்கும் இருள் சூழ்ந்ததே. இயேசு உரத்த குரலில் அழைத்து உலகிற்கு பேசினார். இயேசு உரத்த குரலில் அழைத்து உலகிற்கு பேசினார். பிதாவே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி உயிர் விட்டார். சிலுவை மீட்பின் சிலுவை என்னை காக்கும் அன்பின் சிலுவை சிலுவை கோர சிலுவை என்னை தாங்கும் நேச சிலுவை
சிலுவை மீட்பின் சிலுவை என்னை காக்கும் அன்பின் சிலுவை. In Christ we have redemption. கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்பை விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்வோமா? செபிக்கலாம். அன்பின் பிதாவே, சிலுவை ஒரு மீட்பின் சிலுவையாக இருக்கும்படிக்கு மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி வைத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் ஸ்ட்ரீட், கில்பாக் கார்டன் காலனி, கில்பாக், சென்னை 600010. Mobile number 9840777462 9790902701.